கைஸ், இன்னைக்கு வீடியோ வந்து என்னென்னா நம்ம காந்தாரி சில்லி தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்களா, இதுதான் காந்தாரி. இது வந்து எப்போவுமே சின்னதாக தான் காய்க்கும். ஆனால் அதுவும் இல்லாமல் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாத மாதிரி இது ஸ்பைசினஸும் குறையாது. ஏன்னா இது ஸ்பைசினஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை பார்த்தீங்களா, இது ஃபுல். இப்போ ஒரு சின்னதாக ஒரு தை வச்சிட்டோன்னா நமக்கு நிறைய ப்ராஃபிட் அது கொடுக்கும். பார்த்தீங்களா, சின்ன மரம், தண்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஆனால் அது கொடுக்குற பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்களா இவ்வளோ. வீட்டுக்கு ஒரு காந்தாரி இருந்தால் வீட்டுக்கே நல்லது சேர்ந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்களா, இதுலேயே சிவப்பும் இருக்குது பச்சையும் இருக்குது. இல்லை உங்களுக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பச்சை யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, சிவப்பு யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் இதுதான் மெச்சூர்டு, அதனால் இதை யூஸ் பண்ணுறது பெட்டர். இங்கே பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டு காந்தாரி. இது பச்சை, இது அப்படின்னா இது மெச்சூர் ஆகாதது, இது கொஞ்சம் கூட மெச்சூர் ஆனது. அப்புறம் ஓகே கைஸ், இனியும் வேறு நல்ல வீடியோஸோட வர லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதை காந்தாரி இப்படி உணக்கி விட்டோன்னா இது இப்படி ஆயிடும். இதை நீங்கள் பவுடர் ஃபார்மில் எடுத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நார்மல் சில்லி பவுடர் இதில் வந்துடும். அதனால் வீட்டுக்கு ஒரு காந்தாரி செடி வளர்த்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ கைஸ்.